ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் ஊறுகாய் செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். போன்லெஸ் சிக்கன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம உப்பு தண்ணியில் ஊற வைக்கணும். 1 ஸ்பூன், சின்ன டீஸ்பூனில் 1 ஸ்பூன் உப்பு போட்டு உப்பு தண்ணியில் 3 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்குவோம். சிக்கனுக்கு நம்ம பொடியெல்லாம் அரைக்கணும். இது 3 மணி நேரம் ஆச்சு. நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் உப்பு தண்ணியில். இப்போ இந்த பொடியெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். 1 ஸ்பூன் கடுகு வச்சுருக்கோம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூனோட கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வேணாம், கசக்கும். 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கேன்னா. 1/4 ஸ்பூன் வெந்தயம். இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். வறுக்க வேணாம், நம்ம எண்ணெயில் தான் இதெல்லாம் போட போகிறோம். அதனால் நம்ம இதை அரைச்சி பொடி பண்ணி நல்லா கொண்டு வந்துடுவோம். நம்ம பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ தேவையான பொருட்கள்: 4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 30 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பூண்டு நம்ம உரித்து வச்சுருக்கோம். இப்போ தண்ணி வடியணும், நல்லா தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ ஜல்லி தட்டில் போட்டுக்குவோம். சிக்கனை 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு உப்பு தண்ணியில். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். கடாயில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். கறி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. தண்ணி கொதிக்கட்டும். கறியை எடுத்து இதில் போடணும். கொதி வந்ததும் நான் காட்டுறேன். நமக்கு தண்ணி கொதிக்குது. இப்போ சிக்கனை சேர்த்துக்குவோம். சிக்கன் வேகட்டும். வெந்து நுரையா மேலே வரும், நான் காட்டுறேன். இந்த மாதிரி வேக வைக்கணும். நமக்கு மேலே நுரையா வருது. அது நம்ம டைரெக்டாக எண்ணெயில் சேர்த்தோம்னா சீக்கிரம் ஊறுகாய் கெட்டு போயிடும். அதனால தான் இதில் கொஞ்சம் வேக வச்சு நம்ம எடுக்கிறது. ஃபுல்லாக வேகட்டும். கறி நமக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி வடிகிற மாதிரி நம்ம இதில் போட்டுக்குவோம். தண்ணி இருக்கக்கூடாது. இதில் போட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். நான் இப்போ காட்டுறேன். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். பிளேட்டில் போட்டு நம்ம ஆற வச்சுக்குவோம். இந்த மாதிரி ஆற வச்சா தான் அதில் உள்ள ஈரப்பதம் போகும். நமக்கு ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுக்குவோம். இப்போ அடுத்து நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றணும். இப்போ கடாயை வச்சுக்குவோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். கடாயை வச்சாச்சு. கடாய் சூடாயிடுச்சு. நம்ம 200 எண்ணெய் எடுத்துருக்கோம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துங்க. நான் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் இந்த மாதிரி இருக்கணும், ஈரமே இல்லாமல். ஈரம் இருந்துச்சுன்னா நமக்கு சீக்கிரம் கெட்டு போயிடும். மீடியம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. ரொம்ப ஹையில் இருந்தாலும் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். ரொம்பவும் இதில் எண்ணெயில் போட்டு வறுத்துட்டிங்கன்னா ரொம்ப கட்டியாக இருக்கும். அப்படி இருந்தால் அது நல்லா இருக்காது. கொஞ்சம் ஸ்பாஞ்சு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ஊறுகாய். இந்த அளவுக்கு இந்த கலர் வந்தால் போதும். இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். நல்லா மீடியம்லேயே வச்சு கிண்டிக்கோங்க. நமக்கு 70% வெந்தால் போதும். தண்ணியில் நம்ம கொதிக்க வச்சு வேக வச்சோம்ல, 70% இருந்தால் போதும். இது 30% நம்ம இந்த எண்ணெயிலே வெந்துடும் நமக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 30 கிராம் இருக்குது, நம்ம சேர்த்துக்குவோம். கொஞ்சம் சிம்மில் இருக்கட்டும், பச்சை வாசனை போகட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வாசனை நல்லா வருது, பச்சை வாசனை போய் இந்த மாதிரி சிம்மிலே வச்சு நம்ம கொஞ்சம் வேக வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கனும் நல்லா ரெண்டும் சேர்ந்து நல்லா வேகணும். இப்போ நம்ம உப்பு போட்டிருக்கோம், எவ்வளோ தேவையோ உப்பு போட்டுக்கலாம், தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு நல்லா கரையாட்டம் சேர்ந்து நல்லா நமக்கு வெந்திருக்கு. சிம்மிலே வச்சுக்கோங்க. உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மிளகு, சீரகம், வெந்தயம், கடுகு எல்லாம் சேர்த்து அரைச்சோம், அந்த பொடியை நம்ம இப்போ போட்டுக்குவோம். சிம்மிலே வச்சுக்கோங்க, ஹையில் வச்சுக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அதோட. இப்போ கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம், அது ஒரு 1/4 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ மிளகாத்தூள் 4 ஸ்பூன். உங்களுக்கு ரொம்ப காரமாக இருந்தால் 3 ஸ்பூன் கூட வச்சுக்கோங்க. இது ரொம்ப காரம் இருக்காது, அதுக்காக நான் சேர்த்துருக்கேன் 4 ஸ்பூன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்தாச்சு. 4 லெமன் எடுத்துக்கோங்க, நல்ல பெரிய லெமனாக 4 எடுத்துக்கோங்க. கட் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம், லெமன் ஜூஸு நம்ம இதில் ஊற்றிக்குவோம். புளி ஊற்றுறதுனால நீங்கள் புளி ஊற்றிக்கலாம். புளியை வந்து தண்ணியில் வேக வச்சு நல்லா கரைச்சி சுடு தண்ணியில் நல்லா போட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கெட்டியாக வச்சுக்கணும், தண்ணியாக வச்சுக்கக்கூடாது. அது வந்து அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். பச்சையாக சேர்க்கக்கூடாது, புளியை வேக வச்சு தான் நம்ம புளியை எடுத்துக்கணும். அப்படி நீங்கள் வந்து புளி சேர்க்கலாட்டி நீங்கள் லெமன் கூட சேர்த்துக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு வாசமாக நல்லா இருக்குது. 1/2 கிலோக்கு தான் நம்ம இப்போ கணக்கு சொல்லியிருக்கோம். நீங்கள் 1 கிலோ செஞ்சிங்கன்னா இதை விட டபுள் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 மாதம் வரை இருக்கும், நமக்கு கெட்டு போகாது. இதை பக்குவமாக நம்ம வந்து செய்யணும், தண்ணி இல்லாமல் நம்ம பக்குவமாக செஞ்சுக்கணும். நீங்கள் முடிஞ்ச வரை லெமனே ஊற்றுங்க, புளியும் ஊற்றலாம், இருந்தாலும் அது தண்ணியில் கரைச்சிட்டு ஊற்றுறதுனால நான் எப்பொழுதுமே லெமன் தான் ஊற்றுவேன், அதனால் நான் சொல்கிறேன். முடிஞ்ச வரை லெமன் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக நீங்கள் உப்பு போதுமா பத்தாதான்னு பார்த்துட்டு இப்போ கூட உப்பு போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக. இது வந்து நம்ம சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற நம்ம ஹாஸ்டலில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம அனுப்பிச்சி விடலாம். டூரு போகிறவங்க எடுத்துகிட்டு போகலாம், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இது நமக்கு நல்லா யூஸ் ஆகும். ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாட்டில் அள்ளி வச்சுக்குவோம். இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க, ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு பாட்டிலில் டப்பாலே போட்டு வச்சுக்கலாம். எல்லாத்தையும் பாட்டிலில் போட்டுக்கிட்டாச்சு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.